அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சரவணன் from ஸ்ரீ விநாயகா சிஎன்சி கேட்கேம் ட்ரைனிங் சென்டர் ஆவடி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாஸ்டர்கேம் சாஃப்ட்வேர்ல கடைசியாக நான் என்ன அப்லோட் பண்ணன்றதை நான் யூடியூப்ல காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்றதை பார்க்கலாம். ஸோ கடைசியாக நான் என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் மாஸ்டர்கேம் டுட்டோரியல். ஸோ இந்த 3D மாடலிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம இந்த 2D டிராயிங்கை வந்து மாஸ்டர்கேம்ல நம்ம எப்படி டிரா பண்ண போறோன்றத ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. டிராயிங் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிராயிங்ல நான் மாஸ்டர்கேம் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மாஸ்டர்கேம் சாஃப்ட்வேர்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சென்டர் சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சென்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் இல்ல ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இப்போ நான் நேராக என்னோட மாஸ்டர்கேம் போறேன். அதுல ஹோம்ல இந்த இடத்துல லைன் ஸ்டைல வந்து சென்டர் லைனா மாத்திட்டு வயர் ஃப்ரேம்ல சர்க்கிள். ஸோ இதுல வந்து டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரேடியஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ரேடியஸ் வந்து 48. ஸோ ரேடியஸ் 48. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த சென்டர் லைன்ல 2 சர்க்கிள் நம்ம டிரா பண்ணணும். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இங்க ஒரு லைன், சென்டர் லைன் போகுது. அந்த சென்டர் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கும் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சென்டர்ல இருந்து ஆஃபா பிரிச்சோம் அப்படின்னா 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நான் நேரா லைன் போறேன். சென்டர் பாயிண்ட்ல இருந்து 60 டிகிரிக்கு ஒரு லைன் டிரா பண்றேன். சரியா? ஓகே, ஸோ அந்த 60 டிகிரியில ரேடியஸ் 6 ஒரு சர்க்கிள், ரேடியஸ் 3க்கு ஒரு சர்க்கிள். ஸோ நேரா சர்க்கிள் போறேன். இங்க ரேடியஸ் 6 ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ரேடியஸ் 3 ஒரு சர்க்கிள். ஸோ இப்போ அந்த 2 சர்க்கிளையும் கிளிக் பண்ணி என்னோட லைன் ஸ்டைல நான் சேஞ்ச் பண்ண போறேன். டார்க் அகைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கிருந்து ஒரு டான்ஜென்ட் லைன் போட்டிருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடி அது ஒரு ரேடியஸ் 18 வருது. பட் இந்த சர்க்கிள்ஸ்லாம் நம்ம டிரா பண்ணிடலாம். ஸோ டயா 18, ரேடியஸ் 12. ஓகே, இந்த சர்க்கிள்ஸ்லாம் நம்ம டிரா பண்ணிடலாம். எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிடலாம். ஸோ டயா 18, ரேடியஸ் 12. ஸோ இதுக்கப்புறம் நான் லைன்ல போயிட்டு நான் இங்கிருந்து ஒரு டான்ஜென்ட் லைன் அப்ராக்சிமேட்டா இவ்வளவு தூரம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு டான்ஜென்ட் லைனு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி அப்ராக்சிமேட்டா அவ்வளவு தூரம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ என்னன்னா, இந்த லைனுக்குமான இன்டர்செக்ஷன் ஆங்கிள் வந்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட டிராயிங் வந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். டிராஃப்டிங் போறேன், ஆங்குலர்ல இதை செலக்ட் பண்றேன். ஸோ என்னோடது 24.6 டிகிரி இருக்கு. ஸோ 4.6 டிகிரி அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ 4.6 டிகிரினா சைடுக்கு வந்து 2.3 கரெக்டா? ஸோ அப்போ நான் வயர் ஃப்ரேம்ல போயிட்டு நேரா மாடிஃபை வெக்டார் போறேன். ஃபர்ஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர் ஆர்க்கை கிளிக் பண்ணி ஸோ 2.3 என்டர். அகைன் இந்த ப்ளூ கலர் இதை கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர் ஆர்க்கை கிளிக் பண்ணி ஸோ -2.3 என்டர். இப்போ நான் டிராஃப்டிங்ல ஆங்குலர் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஸோ எனக்கு 20 டிகிரி கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஓகே,
இதுக்கப்புறம் இதே மாதிரி எனக்கு மொத்தம் 2 ரொட்டேஷன் வேணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட், அதுல இது இது இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எண்ட் செலெக்ஷன் கொடுக்கிறேன். நம்பர்ல 2 நம்பர், ஆங்கிள் 120 டிகிரி. ஓகே, ரைட் கிளிக், கிளியர் கலர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒயர் ஃப்ரேம்ல டிவைட்ல போயிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை தப்பா ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுங்க. ஓகே, கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி அகைன் உங்களுக்கு இதாயிடும். ஓகே, ஸோ இனிமே இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த சென்டர் லைன். ஓகே, சரி, இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அது வேணும்னா டிராயிங்ல கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா கொடுக்கலாம், வேணும்னா நீங்க டெலீட் பண்ணிடலாம். அது சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அவங்க ஃபில்லட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ரேடியஸ் 18. ஸோ அப்போ ஒயர் ஃப்ரேம்ல ஃபில்லட், ஃபில்லட்ல இதையும் செலக்ட் பண்ணி ரேடியஸ் 18. நெக்ஸ்ட் இதுவும் நெக்ஸ்ட் இதுவும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் அவங்க என்ன டிரா பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள இருக்கிற ப்ரொஃபைல் வந்து 3 mm ஆஃப்செட் பண்ண சொல்லியிருக்காங்க 2 பக்கமும். சரியா? ஸோ அது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃப்செட் கமாண்ட்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணி மவுஸை உள்ள வச்சு கிளிக் பண்ணி 3 mm. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 mm. ஓகே, இப்போ நான் மாடிஃபை லென்த்ல போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 mm என்ன பண்றேன், சும்மா இந்த இடத்துல இப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, மாடிஃபை பண்ணிட்டேனா? சரி, இப்போ இந்த ஷேப் நம்மளுக்கு வேணும். அந்த இடத்துல என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2.4, ரேடியஸ் 2.4 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டிவைட்ல போயிட்டு இது மாதிரி. ஓகே, இப்போ ஃபில்லட்ல போய் இதையும் செலக்ட் பண்ணி ரேடியஸ் இருங்க, ஃபர்ஸ்டே வந்து வேல்யூ கொடுத்துருங்க. ஃபில்லட்ல வந்து ரேடியஸ் 2.4 வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் ட்ரிம் பண்ணுங்க, இதையும் ஃபில்லட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க, ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் அதே ஆப்ஷன் தான். அதாவது நீங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மேட்சிங் தான். உங்களுக்கு புரியுதா? என்னடா இதோட ரேடியஸ் கொடுக்கலையேன்னு வந்து திங்க் பண்ணாதீங்க. இந்த சர்க்கிளோட ஒரு கண்டினியூவேஷன் தான் அதுவும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், டிவைட்ல போயிட்டு ஸோ இந்த சர்க்கிளோட கண்டினியூவேஷன் தானே, அப்ப இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுறேன், இதை ட்ரிம் பண்ணிடுறேன், இதை ட்ரிம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அங்கேயுமே எனக்கு ரேடியஸ் 2.4 பண்ணணும். ஸோ அதனால ஃபில்லட்ல போயிட்டு இங்க கிளிக் பண்றேன், இங்க கிளிக் பண்றேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் கலர்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட் ஆப்ஷன் போறேன், இதை அப்படியே டிராக் பண்ணிக்கிறேன். டிராக் பண்ணிட்டு இது நான் ரொட்டேட் பண்ண போறதில்ல, இதுவும் பண்ண போறதில்ல, இதுவும் பண்ண போறதில்ல, இதுவும் வேணாம், இது வேணும். எண்ட் செலக்ஷன். ஸோ அதே மாதிரி நம்பர் 2 ஆங்கிள் 120 டிகிரி. ஓகே, ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் கலர்ஸ். இப்போ ஒயர் ஃப்ரேம்ல டிவைட்ல போயிட்டு சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரிம் பண்ண போறீங்க, அதே மாதிரி இங்கேயும் ட்ரிம் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த டாட்டட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியா டாட்ஸ் தெரியுதுல்ல ஒரு மாதிரி, இதெல்லாம் வந்து ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்ஸ். இந்த ரேடியஸஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் அதுக்கப்புறம் இந்த ஆர்க், ஸோ அந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்றாங்க. அது வேணாம் அப்படின்னா நீங்க ஹோம்ல போய் ஆர்க் சென்டர் பாயிண்ட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். 2D மாஸ்டர் கேம்ல ஒண்ணுமே கிடையாது.
ஸோ இதை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் இப்ப நான் சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூட நீங்க வேற ஆப்ஷன், ஏன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாஸ்டர் கேம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கூட பார்க்கலாம். ஸோ அப்ப நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நம்மளுக்கு அது பழகும். ஸோ பழகிறதுக்காக தான் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்ன்ற ஒரு மாரலே சொன்னாங்க. பழகணும், எதுவுமே நம்மளுக்கு பழகணும். பழகுனா அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அதுவும் ஒரு சேர வந்துடும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சிகள் அதிகமா பண்ணுங்க, அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். அது உங்களுக்கு வேலையா கிடைக்குதோ இல்ல அறிவா கிடைக்குதோ, எது கிடைச்சாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் டூயிங் குட். நெக்ஸ்ட் வீடியோல நான் இதே மாதிரி இன்னொரு 2Dயோ இல்ல 3D மாடலிங்கோ பார்க்கலாம். ஓகே, டேக் கேர்.